ராகுலின் பொறுப்பற்ற தலைமை அவரது கட்சியையும் நாட்டையும் காயப்படுத்துகிறது. ஆனால் அவருக்கு அது குறித்து எந்த கவலையும் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், தற்போது ரத்து செய்யப்பட்ட விவசாய சட்டங்களை நான் எதிர்த்தபோது அருண் ஜேட்லி என்னை மிரட்டினார். நான் அவரை பார்த்து, நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் என்று கூறினேன் என்றார். ராகுல் குற்றச்சாட்டை அருண் ஜேட்லியின் மகன் ரோஹன் ஜேட்லி மறுத்தார். ராகுல் பேசியதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பதிலடி கொடுத்துள்ளார். அவர் பதிவிட்டுள்ளதாவது: பொறுப்பற்ற தன்மைக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தான். பொதுவாழ்வில் இருந்தவர்கள் குறித்து அவர்கள் தற்போது இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வீசுவது ராகுலுக்கு வழக்கமாகிவிட்டது. மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி பற்றிய அவரது பேச்சுக்கள் வெறுக்கத்தக்கவை. நம் நாட்டிற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை. ராகுலின் பொறுப்பற்ற தலைமையால் அவரது கட்சியும் நாடும் காயப்படுகிறது. ஆனால் அவருக்கு அது குறித்து எந்த கவலையும் இல்லை. இவ்வாறு நிர்மலா சீதாராமன் பதிவிட்டுள்ளார்.